ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டோட ப்ரைஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிது. என்னால் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து குளோபல் அன்சர்டனிட்டி. ஏதாவது ஒரு வார் நடக்குது, இல்லை வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், இல்லை எக்கானமிக் டவுன், அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டெபிலிட்டிக்காக நிறைய பேர் வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போது ட்ரம்ப்போட நிறையா ட்ரேட் வார், அப்புறம் வந்து அவரோட இது பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நிறையா அமௌண்ட் போட்டது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒரு பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுது. அதனால் அன்சர்டனிட்டி சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டாலரோட இண்டெக்ஸ் வந்து கம்மியான வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாலரோட இண்டெக்ஸ் இப்போ வந்து 0.4% வந்து குறைஞ்சிது. அதுக்கப்புறம் சைனா அண்டு யூஎஸ் கிட்டக்க ட்ரேடு ஒப்பந்தம் வரும் அப்படிங்கிற இது வந்தோடனே மறுபடியும் வந்து இப்போ ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிது. திரும்ப அன்சர்டனிட்டி வரும்போது ப்ரைஸ் ஏறும். அதனால் வந்து கோல்டு பீஸ் மாதிரியான ஷேர்ஸோ, இல்லை ஆதித்ய பிர்லா கோல்டு ETF, HDFC கோல்டு ETF, ஆக்சிஸ் கோல்டு ETF, இந்த மாதிரியான ஷேர்ஸில் இறக்கங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிட்டு வரும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். எப்போவுமே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் 10 to 15% வந்து கோல்டுக்குன்னு இடம் ஒதுக்குங்க. ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15,000 வந்து கோல்டுக்காக அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். ஒரு இறக்கத்துக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.